கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை துதிக்கிறேன். எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? ஆம், இந்த நாளிலே ஒரு வசனத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். சங்கீதக்காரர் தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதுவும் மன உறுதியோடும் அருமையான வார்த்தை இது. ஆம், சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது எப்பொழுதும் கர்த்தரை அருகிலே வைத்திருந்ததை நாம் பார்க்கலாம். தாவீதுக்கு கர்த்தர் மேலே இருந்த அன்பை எவ்வளவு என்று பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி அவர் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருந்திருக்கிறாரு. எப்பொழுதும் கர்த்தர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார் என்று அவர் சொன்னதை நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள் அவமானங்கள் மத்தியிலும் அவர் பயப்படவும் இல்லை, அதாவது கலங்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் யாரை அதாவது உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க? வேலையா, அல்லது பண பிரச்சனையா, அல்லது போராட்டத்தையா, அல்ல மனுஷர்களையா, அல்லது பொருளையா, வீடையா, காடியா, பணத்தையா? இல்லை, எனக்கு அருமையான சகோதரி சகோதரியை, நீங்கள் கர்த்தரே எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது நீங்கள் பாருங்கள், உங்களுக்குள்ளார அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல, கர்த்தர் என்னை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், தைரியம்தான் கூடிக்கொண்டே வரும். ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ளார வந்து கொண்டே இருக்கும். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் உங்களுக்கு முன்பாக வைத்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைக்கிறவங்க தான் நிச்சயமாக இப்படி சொல்ல முடியும். மன உறுதியோடு தைரியமாக சொல்ல முடியும். விசுவாசத்திலையும் வளர்ந்து கொண்டே வர முடியும். பாருங்கள், கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க. அந்த கர்த்தர் யார் என்பதை பார்ப்போம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமுள்ள தேவன். ஏசாயா 50:6 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அவர் சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோப்பிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியை, தாவீது கோலியாத்தை எதிர்நோக்கி போகும்பொழுது, கோலியாத்தை பார்க்கும் பொழுது, கோலியாத்தா பெரியவனா தெரிந்தான்? இல்லவே இல்லை. எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, கோலியாத்தை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அது கர்த்தர் என்று சொல்லி அவர் கர்த்தரை பெரியவராக வைத்ததுனால தான் அந்த கோலியாத்தை வெற்றி சிறக்க முடிந்தது, வெற்றி அடைய முடிந்தது. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் அவரை நீங்கள் முன்னால் வைக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும், சாத்தானை பார்த்து சொல்லணும். ஏன்னா சாத்தானை, அதாவது பிசாசு குறித்து இயேசுவே சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதி என்று சொல்லி. ஆம், பிசாசுக்கு ஏன் நம்ம மேலே போகிறாங்கன்னா, நம்ம கர்த்தரோடு நடக்கக்கூடாது. நம்ம நடந்தோன்னா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம், அளவில்லாத சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருவார், பெரிய சமாதானம் கிடச்சிரும், பெரிய சந்தோஷத்தை நாம் அனுபவிப்போம்னு சொல்லி தான் பிசாசுக்கு பிடிக்கலாம். அவன் பாவம் செய்து பிசாசானவனாக மாறிவிட்டான். அதனால தான் எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, அதனால் கர்த்தர்கிட்ட யாரும் சேரக்கூடாதுன்னு தான் சொல்லி அவன் போராடி கொண்டு எப்படியெல்லாம் பிரச்சனை கொண்டு வர முடியுமோ அப்படியே அவன் பிரச்சனையை கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே கொண்டு வரும். அதாவது கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவங்களுக்குள்ளாரையே கொண்டு வரும், தடை செய்கிறான். எனக்கு அன்பான சகோதரி, நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்லணும், சாத்தானே, உன் தலையை இயேசு சிலுவையில், அதாவது அவர் தலையை நசுக்கி விட்டார், உன்னுடைய வல்லமையெல்லாம் உரிந்து உன்னை அவமானப்படுத்தி விட்டார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியை, சாத்தானே, நீ எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், விங்சன் செல்வகுமார் பேசுனதை பாருங்கள். அவர் சொல்லுகிறாரு, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல, அதாவது சிங்கம் போல தான் சத்தத்தை கொடுப்பான், ஆனால் அவன் சிங்கம் இல்லை என்று சொன்னார். பாருங்கள், பிசாசுக்கு அநேக பேர் தெரியாமல் நடுங்கி கொண்டு பயந்து கொண்டு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று சொல்லி வீணான கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு நாளும் உங்களை ஒருபோதும் யாருமே அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா, அசைக்கவே முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எனக்கு அருமையான சகோதரியை, நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. அவர் வலது
புறத்திலும் இருக்கிறார், இடது புறத்திலும் இருக்கிறார், பின்னாலேயும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், முன்னாலேயும் அவர் இருக்கிறார், நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற மேலேயும் இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர் என்று நாம் அறிய வேண்டும். நமக்குள்ளார இருக்கிறவர் அவர் பெரியவர். பிசாசு நடுங்குவான், பார்க்க போனால் உங்களை பார்த்து நடுங்குவான். ஏன்னா நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் அவர் முன்பாக வைத்திருக்கீங்க. சில பேர் பாருங்கள், சபைக்கு போகிற நேரத்தில் தான் பாடம் படிக்கணும், பிள்ளைங்க படிக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க அப்போ தான் வீட்டு வேலையை செய்யணும், அவ்வளோ அக்கறை வந்துடும். அதை கொஞ்சம் தியாகம் பண்ணி சபைக்கு போயிட்டு வந்து செய்யலாம், அல்லது அதுக்கு முன்னாலே நம்ம நாளே எல்லாத்தையும் செய்து முடிப்போன்னு இல்லை. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஒரு கணவரே மனைவி பாருங்கள், மனைவி கணவர் ஒரு தேத்தினி கலைக்கு கொண்டு வந்து கொடு என்று சொல்லும் பொழுது மனைவி அதுக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கும் பொழுது கணவர் அங்கே சந்தோஷப்படுறார். அங்கே கணவருக்கு கேட்டதுமே கொடுக்கும்பொழுது அதை லேட் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணி அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மனைவியை எப்படி கணவர் நேசிக்க முடியும்? அதே போல தான் மனைவியும் கூட கணவரை நேசிக்கணும் என்று சொன்னால் கணவருடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும், கணவர் எப்படி நடந்து கொள்ளணும் மனைவிகிட்ட. அப்போது கர்த்தர் நம்மை படைத்தவர், உலகத்தையே அவர் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம எவ்வளோ கனம் செலுத்தணும், எவ்வளவு அவரை நம்ம துதிக்க வேண்டும், எவ்வளவு ஜெபிக்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதீங்க. கர்த்தர் எப்பொழுதும் அவர் உங்களுக்கு முன்பாக வைத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இயேசுவையே அசைத்தான் பிசாசு, அசைக்க பார்த்தான், அசைக்க முயற்சி பண்ணான். நீங்கள் மெத்தியு 4:4 வாசிச்சிங்கன்னா 40 நாள் உபவாசம் பண்ணி கல்ல அப்பமா மாற்றம் மேலேருந்து குதி என்று சொல்லி அப்படியெல்லாம் சோதனைக்காரன் அப்படியாக இயேசுவே அசைக்க பார்த்தான். உங்களையும் அசைக்க பார்த்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்னை அசைக்க முடியாது, நீ அசைக்க முடியாது, நீ தோற்று போனவன், நீ தோற்று போயிடுவ. ஏன்னா எனக்குள்ளார இருக்கிற பெரியவர், என் பக்கத்தில் இருக்கிறவரை நான் வைத்திருக்கிறேன், நான் கர்த்தரை என் பக்கத்தில் தான் வைத்திருக்கிறேன், அவர் என் கூட தான் இருக்கிறார். நீங்கள் அறிக்கையிட பிசாசு பயந்து ஓடிடுவோம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இந்த தெய்வ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஜெபம் பண்ணி முடித்துருவோமா? அன்பான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்களும் கூட அதே வாசனத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த நாளிலே அப்பா, எங்களை ஆண்டவரை ஒருபோதும் பிசாசு அசைக்காதபடிக்கு நீர் காத்து கொண்டதுக்காக எங்களுக்குள்ளார நீர் இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன், எல்லா காரியத்திலும் உம்முடைய ஊழியத்திலும் கூட அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை முன்பாக எப்பொழுதும் வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா.